ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னுடைய அலைமகள் காயின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 2009 அண்டு 2010 இந்த 2 வருஷத்தில் வெளியிடப்பட்ட நிக்கல் பிராஸ் 5 ரூபா டெஃபினிட்டிவ் வகை காயினை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இதில் அதாவது 2 இயர்ஸ் மட்டுமே வெளியிடப்பட்ட இந்த காயினில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல பார்த்திங்கன்னா 2009 பார்த்திங்கன்னா 3 மின்ட்டு தான். ஹைதராபாத், மும்பை அண்டு கல்கட்டா. இதில் பார்த்திங்கன்னா கல்கட்டா மின்ட்டில் நான் உங்களுக்கு நான் சில விஷயங்கள் நான் அட்டாச் பண்ணுறதை பாருங்கள். 2009 கல்கட்டா மின்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த டேட் இருக்கு இல்லையா, 2009ன்ற டேட்டு ஸ்லிம்மாகவும் இன்னொரு காயினில் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அதேமாரி இந்த ரிம்முக்கும் அந்த டேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேப்பு அது ஒரு காயினில் அதிகமாக இருக்கும், ஒரு காயினில் கம்மியாக இருக்கும். ஸோ இது முதல் அது கல்கட்டா மின்ட்டில் நான் உங்களுக்கு ஒன்று அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஹைதராபாத் மின்ட்டு. இந்த ஹைதராபாத் மின்ட்டில் 3 லைன் டைப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 3 டைப் ஆஃப் காயின் இருக்குது. எப்படின்னா, இப்போ இதுவும் ஹைதராபாத் மின்ட்டு தான், இதுவும் ஹைதராபாத் மின்ட்டு தான். ஸோ இந்த 2 காயினில் ரிவர்ஸில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஆனால் அப்வர்ஸ் பார்த்திங்கன்னா, நான் காயினை திருப்புறேன் பாருங்கள். அப்வர்ஸில் பார்த்தீங்களா எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஆக்சுவலாக இந்த லைன் டைப்புக்கும் இந்த லைன் டைப்புக்கும் பாருங்களேன், அது ஆக்சுவலாக கொஞ்சம் செஸ்ட்டு தூக்குன மாதிரி இருக்கும், இதில் செஸ்ட்டு அமுன மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்தியான்ற இது இருக்கு இல்லையா, அந்த லெட்டர்ஸ் ஃபாண்ட்டு, அந்த ஃபாண்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்ல லைன் டைப்பை பாருங்களேன். ஆக்சுவலாக அந்த மேலே இருக்க காயினுக்கும் கீழே இருக்க காயினுக்கும் லைனே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதே மாதிரி இந்தியான்ற அந்த ஃபாண்ட் இருக்குது பாருங்களேன். மேலே இருக்க காயினில் ஸ்லிம்மாக ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் கேப் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபாண்ட்டு கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 காயின், அதாவது இது மாதிரி அபர்ஸில் டிஃப்ரென்ஸ் உள்ள காயின் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அதே மாதிரி இந்த 9 இருக்கு இல்லையா, இந்த 9 வளைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஸோ நான் உங்களுக்கு அது எல்லாமே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். 3 டைப் இருக்கும், அதாவது 2009 ஹைதராபாத் மின்ட்டில். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2009 மும்பை மின்ட்டில் பார்த்திங்கன்னா லைன் டைப் ஸ்லிம் லைன் டைப் இருக்கும், இந்த மாதிரி லைன் டைப். சரிங்களா? ஸோ 2009 பொறுத்த வரைக்கும் 3 விதமான வித்தியாசங்கள், அந்த 3ஐயும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2010 பார்த்திங்கன்னா 4 மின்ட்டுமே இருக்கும். அதாவது ஹைதராபாத், நொய்டா, மும்பை அண்டு கல்கட்டா. இதில் பார்த்திங்கன்னா மும்பை மின்ட்டில் பார்த்திங்கன்னா 2 காயினையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு காயினை நீங்கள் பார்த்துக்கோங்க, அடுத்து செகண்ட் காயினு. கீழே அந்த 1க்கு கீழே கோடு இருக்கும் இந்த செகண்ட் காயினில். இந்த காயினில் அந்த கோடு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசம், அது மும்பை மின்ட்டில். இப்போ நல்லா தெரியுதுங்களா? மேலே இருக்க காயினில் அந்த 1ன்ற டினாமினேஷனுக்கு கீழே, அந்த நியூமரல்ஸ்க்கு கீழே கோடு இருக்காது. பட் செகண்ட் கீழே இருக்க காயினில் கோடு இருக்கும். ஸோ 2010 மும்பை மின்ட்டில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா மும்பை மின்ட்டில் ஸ்லிம் லைன் டைப் தான் இருக்கும். தெரியுதுங்களா? ஸ்லிம் லைன் டைப். பொதுவாகவே 2009, 2010 2 இயர்லேயுமே மும்பை மின்ட்டில் மட்டும் ஸ்லிம் லைன் டைப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்கள் உள்ள காயின் தான் இந்த 2009லையும் 2010லையும். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட கலெக்ஷனில் 2009லையும் சரி 2010லையும் சரி இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் உள்ள காயினை நீங்கள் எடுத்து சேகரித்து வச்சு அதை டோட்டலாக, அதாவது எப்பயுமே ஒரே இயரில் ஒரே மின்ட்டில் வித்தியாசங்கள் இருக்கும்போது 2 காயினும் சேர்த்து தான் நம்ம சேல்ஸ் பண்ணணும். அப்போ தான் அதுக்கு வேல்யூ. ஒரு காயின் மட்டும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் போடணும்னு நினச்சேன். 2009, 2010 இந்த மாதிரி வித்தியாசங்கள் உள்ள காயினை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணுறேன். 2009, 2010 உள்ள டிஃப்ரென்ஸ் உள்ள காயினை அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் முடிஞ்சால் ஒரு இதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.